ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீமில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, ராணவோட ஃபேமிலி ரெண்டாவதாக வந்து உள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அது உள்ளே வந்ததுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, டைட்டில் வின்னர் ராணவ் தான். பாருங்கள், பப்ஸு கேட்குறாங்க சௌந்தர்யா, அது வரல. ஜாக்கெட் எதுவும் வரல. ஆனால் இப்போ மட்டும் ராணவுக்கு வந்து கேக் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. கராத்தா சந்துருவோடைய பர்த்டே, அதனால் பிபி டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் கொடுத்துட்டாங்க. ஸோ கப்பு வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு தான். இனிமேல் வந்து யாரும் ஓட்டு போடுறது அவ்வளோதான், வேஸ்ட்டு தான் அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு புரியல ஆக்சுவலாக என்ன அப்படின்ட்டு. ஏன்னா ஒருத்தவங்க வந்து வந்துட்டாங்க, உள்ளே பேசுகிறதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவில் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ பிஆர் இருக்குது அவனுக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. ஆமாம், அது ஒத்துக்கிட்டான் பிஆர் இருக்குன்ட்டு. நிறைய பேர் வந்து இன்னும் பிஆர் இருக்குன்னு ஒத்துக்க மாட்டாங்கல்ல. அந்த வகையில் இவன் ஹானஸ்ட்டாக இருக்கான். சரி, ஓகே, தப்பு பண்ணிட்டானோ இல்லையோ முடிஞ்சு. இப்போ என்னென்னா, அவங்க அப்பாவும் சொல்கிறாரு இந்த மாதிரி எல்லோரும் விளையாடுங்க, நல்லா விளையாடுங்க, யாருக்கு வெற்றி அப்படிங்கிறத பார்ப்போம், வெற்றி உறுதி அப்படின்றார். ஒன்று ராணுவ கேட்குறான். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்பார்ப்புலாம் எல்லாம் அவ்வளோவா வச்சுக்காதீங்க, டைட்டில் ஒருவருக்கு தான் அப்படின்றாரு. இது வந்து உடனே எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, அப்போ ராணுவ தான் டைட்டில். நான் என்ன சொல்கிறேன், மக்களின் ஓட்டுப்படி தான் கடைசி டைட்டில் கொடுக்கப்படும். இது மாறாது. ஏன் முத்துக்குமரன் ஃபேன்ஸு, சௌந்தர்யா ஃபேன்ஸு மற்றும் ஜாக் ஃபேன்ஸ் வந்து நீங்களே உங்களை வந்து மட்டம் தட்டிக்கிறீங்க, அதை இவர் கொடுத்துருவாங்கன்ட்டு. கேம் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ராணுவலாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்காப்புல. டாப் 5க்குள்ளே தான் வர முடியும். சரியா? நல்ல ஒரு கன்சிஸ்டண்ட்டாக கேம் ப்ளே பண்ணது வந்து முத்துவும் ஜாக்லின் மட்டும்தான். நான் அதுதான் சொல்கிறேன், இப்போயும் சொல்கிறேன், முத்து ஜாக்லின் மட்டும் தான் டைட்டில் இந்த சீசனுக்கு டிசர்வ்டாக எனக்கு தோணுது. ஓகேவா? பட் அதுக்கு மேலே ஒரு நல்ல உள்ளவன் ஒன்று இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சிட்டு வருதோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அதாவது டைட்டில் அவங்களுக்கு தான் அப்படிங்கிறது மக்களின் ஓட்ஸ் படி வந்து கொடுக்க போகிறாங்க, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பட் ஒரு ஃபேமிலி வந்திருக்காங்க அப்படிங்கிறப்ப அவங்கள வந்து ரொம்ப கேவலப்படுத்தி பேசுகிறது. இப்போ அவன் தம்பி வந்தான், வந்தவொடனே அவனோட பாசிட்டிவ் சொல்லி நெகட்டிவ் சொல்லிட்டு இருக்காங்க. பாசிட்டிவ் சொல்லிட்டு இருக்கான், அவன் நெகட்டிவ் எதுவும் இல்லையானவனே நெகட்டிவ் சொல்லு, இவன் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறான். விளையாட்டுன்னு சொல்லிட்டு ஏதாவது தீபக் வந்து கீழே போய் உட்காந்துட்டு நான் என்ன இவங்க பண்ணுறாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒன்று பண்ணுறாரு. அதுக்கடுத்து அவங்க அம்மா கிட்டே கேட்குறான், அவங்க பையன் வந்து ஒரு கொலை பண்ணிட்டானா நீங்கள் என்ன எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க, என் பையன் அப்படி பண்ண மாட்டான்றாங்க அவங்க அம்மா. முத்து கேட்குறாப்புல. சரியா? தீபக் வந்து என்ன அவங்க அம்மா இப்படி இருக்காங்க, எல்லாத்தையுமே இது பண்ணிக்கிறாங்க, இப்படி ஒரு அம்மா நான் பட்ஸ் ஓகே அப்படின்றார். புரியல. இப்போ அவங்க அம்மாங்கிறப்ப அவங்க பையனை விட்டு கொடுக்காம தான் இருப்பாங்க கடைசி வரைக்கும். அதில் என்ன உங்களுக்கு பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, உங்கள் பையன் கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை வா போன்றான், என்னப்பா வாப்பா அப்படின்றான். அப்போ அதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டிங்களா? இல்லை உங்கள் பொண்டாட்டி தான் வாடி போடின்றாங்க, அப்போ நீங்கள் அதை கேட்க மாட்டீங்க. அது வளர்ப்பா, ஒழுங்கான வளர்ப்பா. எல்லாருக்கும் ஒரு குறை இருக்குங்க. அதை வந்து நீங்கள் வந்து மட்டம் தட்டி பேசுகிற மாதிரி வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கான அந்த தராதரம் வந்து கீழே குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. சரியா? அதுக்கு கடுத்து அவன் டைட்டில் எடுக்கிறானோ, காசு கொடுத்து வாங்கினானோ, அதெல்லாம் நம்ம தேவையே கிடையாது. இந்த ஷோவே வந்து அப்படி தான் ஃபிக்ஸ்டு தான் பண்ணுறாங்க. மேபி அந்த கான்செப்டில் வந்து ராணுவுக்கு வந்து கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சொல்ல முடியாது. பட் நான் ஏன் சொல்கிறேன்னா, இது வரைக்கும் ஏன் வந்து இவ்வளோ மட்டம் தட்டி பேசுகிறீங்க, ஏன் வந்து இவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையனை வந்து உடச்சி பேசுகிறீங்க. அது மாதிரி பவித்ரா பேசுகிறாங்க, அவங்க அம்மா வந்து ஜஸ்ட்டு சும்மா பேசுகிறாங்க, பேச மாட்டுறாங்க. ஏம்மா நீங்கள் உங்களோட மோசமாக இருக்கீங்கன்றாங்க பவித்ரா. எனக்கு புரியல இந்த வார்த்தை ஏன் வருது அப்படின்ட்டு. அதாவது அவங்க அதுக்கடுத்து சொல்லிட்டாங்க, ஏம்மா சரிம்மா அண்ணன் தங்கச்சியாச்சும் பேசுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க ஏதோ அவன் ஃபன்னுக்கு பண்ணுறான், இது பண்ணுறான். அப்போ நீங்கள் பண்ணால் மட்டும் ஃபன்னு, முத்துக்குமரன் பேசினா மட்டும் ஃபன்னு, அப்போ இவன் பேசினா ஃபன்னு இல்லையா? எல்லாருமே இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விட்டுருங்க, கேரக்டர் விட்டுருங்க. ஸ்பெஷல் கேப்பர் ராணுவம் வந்து லூஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான், அதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுருங்க. ஒரு ஃபேமிலியாக உள்ளே வரும் பொழுது அவங்களுக்கான அந்த ஒரு மரியாதையை கொடுத்து சரி ஓகேன்னு அவங்க அம்மாவே திருப்பி போய் பேக் பைட் பண்ணுறாங்க. திருப்பி போய் முத்துக்குமரன் அண்டு ராணவ் எல்லாம் அப்புறம் மாதிரி இவன் சாரி கேட்க வரான் திருப்பி ராணவ். இந்த மாதிரி முத்து ரொம்ப மன்னிச்சிக்கூடா, அதாவது ஃபேமிலி ஏதாவது தப்பாக நினச்சிக்கிறேன் அப்படின்னா, ஏதாவது ஹர்ட் பண்ணியிருந்தா, ஏன் நானும் ஹர்ட் ஆனாலும் அதெல்லாம் இல்லைப்பா, எப்பா போப்பா அப்படின்றாங்க. தீபக்கு முத்து விளையாட்டாக சொல்லிட்டு இருக்காங்க. திருப்பியும் போய் அவன் ஒரு மனுஷனாக கூட மதிக்கலை, அவங்க ஃபேமிலியும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மதிக்க மாட்டானுங்க. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அந்த உள்ளம் அப்படிங்கிறது என்ன புரியல. அப்படி விளையாண்டு தான் அந்த டைட்டில் எடுக்கணுமா, இல்லை பேசிக்கான ரெஸ்பெக்டே ஏங்க கொடுக்க மாட்டாங்க? என்ன அவ்வளோ கேவலமான ஃபேமிலி அவங்க? நீங்கள் உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதில்ல உங்களுக்கு? அது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருந்தது. அதை விட்டுட்டு அவன் வந்து டைட்டில் கொடுக்க போகிறான், இது பண்ண போகிறான், அது அவங்க அரசியலாக இருக்கட்டும், என்னாலும் இருக்கட்டும். ஒரு மனுஷனாக பாருங்கள், அவ்வளோதான். அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.